ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். So, what are the sets rules for tax loss harvesting in India? ஸோ டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்ஸ் அலோஸ் இன்வெஸ்டர் டு செட் ஆஃப் ஆஃப்செட் கேபிட்டல் லாஸஸ் அகெயின்ஸ்ட் த கேபிட்டல் கெயின்ஸ் டியூ ரெடியூஸ் த டேக்ஸ் liability to set off the rules for tax loss harvesting as follows. ஸோ டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ வேரியஸ் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்டில் வர லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கெயின்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டேக்ஸை கம்மி பண்ணுறது, அதாவது ரெடியூஸ் பண்ணுற டேக்ஸ் லைபிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது பேர் தான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது டிசிஹெச்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸில் லாங் டேர்ம் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் பே பண்ணுறது இன்கம் டேக்ஸில் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒன்று, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒன்று. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட லாஸ் எப்படி செட் ஆஃப் ஆகுது, கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இப்போ எனக்கு இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட மட்டும்தான் எனக்கு செட் ஆஃப் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட எனக்கு செட் ஆஃப் ஆகாது. ஸோ கேனாட் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்னதான். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லாஸோட மட்டும்தான் செட் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ லாங் டேர்ம்ல அது எனக்கு ஒரு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது எனக்கு லாங் டேர்ம்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னும் போது அந்த லாஸ் பிளஸ் ப்ராஃபிட் நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். பட் அதுவே பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல எனக்கு ஒரு லாஸஸ் இருக்கு, அதை திருப்பி நான் ஷார்ட் டேர்ம்ல லாஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களால பண்ண முடியாது. ஸோ செகண்ட், கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் போத் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஜிஎல். ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட கூட நீங்கள் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு லாஸ் ஒரு 50 இருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸோட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். இஃப் லாஸ் cannot be fully set off in the same financial year. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs எனக்கு லாஸ் இருக்கு. ஸோ ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கெயினே 4 lakhs தான். ஸோ மீதி 1 lakh லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் என்னால் செட் ஆஃப் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கேன் பி கேரி ஃபார்வர்ட் அப் டு 8 years. ஸோ இந்த 1 lakh பார்த்தீங்கன்னா நான் 8 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு ஒரு 0.5 rupees வந்துச்சுன்னா மீதி 0.5 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கு உங்களுக்கு கேல்குலேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி 3 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மீதி 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 8 years வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ டாக்ஸ் ரேட்ஸ் என்ன இருக்கு, கேபிட்டல் கெயின்ஸ்ல டாக்ஸ் ரேட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இது எப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 இது அப்ளிகபிள். ஸோ டில் ஜூலை 2022க்குள்ள உங்களுக்கு 24க்குள்ள உங்களுக்கு ஏதாவது கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா 15% டாக்ஸ் பே பண்ணணும். பிளஸ் 4 அடிஷனல் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸும் பே பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19% உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் ஸோ ஜூலை 2022க்கு அப்புறமேட்டு வர எல்லா பர்சனுக்குமே பார்த்தீங்கன்னா தட்ஸ் மீன் 20% அப்ளிகபிள் ஆகும். பிளஸ் செஸ் 4%, 24% உங்களுக்கு டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த ஜூலைல பார்த்தீங்கன்னா அது சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க பட்ஜெட்ல. ஸோ அதனால தான் இந்த சேஞ்சஸ் ஜூலை வரைக்கும் ஒன்று, ஜூலைக்கு அப்புறமேட்டு வரைக்கும் ஒன்று. ஸோ இப்போ நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் ஒர்க்கிங் போடணும் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் ஆயிருக்கு, ஸோ ஜூலைக்கு அப்புறமேட்டு எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக தான்
டபுள் அதாவது 2 ஒர்க்கிங் வந்து நீங்க வந்து போடுற மாரி இருக்கும். ஸோ இப்ப லாஸ்ட் இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய பேர் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அப் டூ ஜூலை வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ஜூலைக்கு அப்புறமேட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தனித்தனியா வந்து டாக்ஸ வந்து கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023, 24ல வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 1 லேக்ஸ் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ற டாக்ஸுக்கு வந்து நீங்க வந்து பே பண்ண வேணாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1.25 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024, 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1.25 லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல ஏர்ன் பண்ற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்து டாக்ஸ் என்ன ரேட் இருக்கோ, அந்த ரேட் வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப இதே மாரி தான் லாங் டெர்ம்க்கும் வந்து அப் டூ ஜூலை 2022, 20 அதாவது 22 ஜூலை 2024க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்ஸ் எல்லாமே வந்து 10% வந்து ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வரதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 12.5% ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 1,00,000க்கும் வந்து இதுவும் அப்ளிகபிள் ஆகும். தட்ஸ் மீன் ஆகும்னு எனக்கு ஒரு தோணுதல். பட் ஆனா அது கன்ஃபார்மா இல்லையான்றத நம்ம ஃபர்தரா ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1.25 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 லேக் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப நீங்க ஒரு 2 லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்றீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு அது வரைக்கும் 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. மீதி 75,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10% வந்து நீங்க வந்து பே பண்ணணும். அது இல்லாம பிளஸ் 4% செஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செல்ஸ். ஸோ ஹெல்த்துக்கு 2%, எஜுகேஷனுக்கு வந்து 2% சொல்லிட்டு 4% மொத்தம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுவும் சேம் அதேதான். மீதி இருக்க 75% வந்து பார்த்தீங்கன்னா, 12.5% வந்து நீங்க வந்து பே பண்ணணும். பே பண்ற மாரி வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே பிளஸ் 4% வந்து செஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, FIFO அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ரூல். அதுல வந்து இப்ப என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, when selling the partially, FIF is applicable the oldest share of oldest first. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்னு சொல்லி நெறைய ஷேர்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ அதுல என்ன ஆகும்? அந்த மெத்தட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஷேர் வாங்கியிருக்கீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சேல் ஆகும். ஸோ இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குன ஷேர்ஸ வித்துட்டு செகண்ட் வாங்குன ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் உங்களால சேல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன ஷேர் வாங்கியிருக்கீங்களோ, அதுதான் வந்து சேல் ஆகும். ஸோ தே ரியலைஸ் லாஸ் மே பி டிஃபரெண்ட் ஃப்ரம் த விச் இஸ் ஷோன் இன் போர்ட்ஃபோலியோ. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ப்ராஃபிட் வந்து காட்டும். லாஸஸ் வேற ஒரு ப்ராஃபிட் வந்து காட்டும். பட் ஆக்சுவல் வந்து எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்றத ஸ்டேட்மெண்ட்ட வந்து ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். எவ்வளோ லாஸஸ் ஆயிருக்கு. ஏன்னா போர்ட்ஃபோலியோல காட்டுறது வந்து அது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஸோ நம்ம மேனுவலா ஒர்க்கிங் போட்டு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும். என்ன ஏது? எவ்வளோ லாஸஸ் ஆயிருக்கு, எவ்வளோ கெயின்ஸ் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு மட்டும் தான் வந்து தெரியுமே தவிர, போர்ட்ஃபோலியோல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து அப் டூ ஜூலைல வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்க்கு 15% இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 20%ஆ வந்து மாத்திட்டாங்க. லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு பிஃபோர் ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா, 1 லேக் வரைக்கும் டாக்ஸ் இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் ஜூலைக்கு 1.25 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதே மாரி பிஃபோர் ஜூலை 10க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 10% டாக்ஸ் வந்து அப்ளிகபிள். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 12.5% வந்து டாக்ஸ் வந்து இப்ப வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கு. ஸோ இப்ப கரண்ட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஜூலைக்கு அப்புறம் இருக்கிறது தான். 20யும் பிளஸ் 12.5% வந்து டாக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாமே வந்து இப்போதைக்கு கரண்ட்டா வந்து இதுதான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஐ ஹோப் இப்ப வந்து இந்த டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, Google இப்ப வந்து டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டர் சீசன் தான். ஸோ நம்மளுக்கு வந்து இதுல வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் பீரியட் அப் டூ ஜூலை வரைக்கும் நீங்க வந்து ஜஸ்ட் 999 பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் ஆக்சஸ். ஸோ லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2,999. இந்த லைஃப் டைம் ஆக்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாரி ஃபியூச்சர்ல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ரிலேட்டடா குடுக்குறாங்களோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க வேற எங்கேயுமே நீங்க வந்து வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே வந்து இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோட் பண்ணிடுவோம்.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் மூலியமா தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்க இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஐ ஹோப் இது எல்லா கண்டஸ்டன்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.